கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களது ராசியாதிபதி சந்திரன் ஒரு நல்ல லாபத்திலும், நல்ல லாபங்களும், நல்ல சந்தோஷம், குதூகலம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன். சூரியன் வந்து இப்போ வந்து உங்களுக்கு 10ல் இருக்கார். 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களுக்கு உங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் வரும். கொஞ்சம் கடன் ரொட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. பட் சில நேரங்களில் தொழில் ரீதியான விஷயம் சின்ன டென்ஷனில் வந்து ஏடாவிடமாக பேசுவீங்க. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா போதும். மற்றபடி வந்து 3 மற்றும் 12ஆம் அதிபதியான புதன். புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள் இருக்கும். நிறைய விஷயங்களுக்காக, வேலை விஷயமாக இருக்கலாம், வேறு எந்த ஒரு விஷயத்துக்காக நிறைய அலைச்சல்கள், அது ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும். கொஞ்சம் எமோஷன் ஆகாமல் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுமாதிரி கற்பனையிலே சில விஷயங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்ற ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ அவர் வந்து ஆட்சி பலத்தோட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் அங்கேயே இருக்கும்போது சிறப்பான விஷயங்கள். ஸோ வந்து ஒரு புதிய சொத்துக்கள், வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள், அதாவது என்னென்னா 9ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் 9, 5ன்னும் போதே ஒரு திரிகோண அதிபதி திரிகோணத்தில் இருப்பதனால் நல்ல யோகங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. 6ஆம் அதிபதியான குரு பரிவர்த்தனையில் 9ல் இருக்கும்போது வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள், திடீர்னு ஒரு ட்ரான்ஸ்ஃபரோ, நல்ல ஒரு பிரயாணங்கள், நல்ல லாபம் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 7, 8ஆம் அதிபதியான சனி. அவர் வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பா சம்மந்தமான உறவுகளாக ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கலாம். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. பட் இருந்தாலும் வியாபார ரீதியான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்களும் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். நடாது இப்படியும் இருக்கும், போயிடலாமாங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். யோசிங்க, கொஞ்சம் யோசித்து, ஏன்னா இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக யோசித்து முடிவு எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 10ஆம் அதிபதியான செவ்வாய். 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் பெரிய திட்டங்கள் போடுவீங்க. அதுக்கான முயற்சிகள், அதுக்கான அலைச்சல்கள்லாம் ஜாஸ்தி இருக்கும். பட் ஃப்யூச்சரில் வந்து இப்போ போடுற ஒரு விதை கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுக்கான சூப்பராக இருக்குது.